என்ன சக்தி, பாட்டி துணியில எடுத்து வைக்கிறாங்க? ஆமா சரவணன், நாங்க வீட்டை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். ஏன் சக்தி? நான் தான் அவ்வளவு தூரம் சொன்னேன். நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கு ஒரு வெளிச்சமே வந்திருக்கு. நீங்க போயிட்டா எப்படி? வீட்டுக்கு வந்த வெளிச்சம் உங்க அம்மா மனசுல வரலையே. படிச்சவங்களா இருக்காங்க, நல்ல பதவியில இருக்காங்க, அப்பாவும் ஒருத்தவங்களோட மனசை புரிஞ்சுக்காதவங்களா இருக்காங்களே. எப்படி வார்த்தையால காயப்படுத்துறாங்கன்னு தெரியுமா? இனிமே நாங்க இங்க இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நாங்க கிளம்புறோம் சரவணன். சக்தி, கொஞ்ச நாள் தானே நான் உங்களை இங்க இருக்க சொல்றேன். அதுக்குள்ள உங்க எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சிடும். அதெல்லாமே முடியும் போது முடியட்டும் சரவணன். நாங்க இங்க இருந்து உங்க அம்மா வேண்டாம் கஷ்டப்படுத்த சக்தி. விரும்பல. நீங்க போக வேண்டாம், நான் போயிடுறேன். நீங்க எதுக்குமா உங்க மகனை விட்டு போனோம்? தப்பா நினைச்சிட்ட சக்தி. நான் சரவணனை விட்டு போகல. என்னோட லீவு முடிஞ்சிடுச்சு, அதான் போறேன்னு சொன்னேன். பெத்த பாசம் சில நேரத்துல கண்ணை மறைச்சிடுன்னு சொல்லுவாங்க. அப்படி மறைச்சதுனாலதான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உன் மனசை புண்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிடு சக்தி. ஐயோ, என் மகனுக்காக உயிர் கொடுத்தவங்க நீங்க. அந்த நன்றி கடனுக்காகத்தான் உங்களுக்கு இவ்வளவு உதவி பண்றான். அது என்னால கெட்டு போக கூடாது. மறுபடியும் நான் இங்க திரும்பி வரும்போது உங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நீங்க சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்கணும். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு சக்தி. நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருங்க. நான் மன நிம்மதியோட ஊருக்கு போயிட்டு வரேன். என்னடா சரவணா, இப்ப சந்தோஷமா? அம்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சக்தி, அம்மா வாயாலே நீங்க கேட்டாச்சுல, இனிமே நீங்க இங்கதான் இருக்கணும். என்ன சௌந்தர்யா, உன் பாட்டியோட பழக்கம் உனக்கு வந்துருச்சா? நல்ல நேரம் பாக்குறியா? ஆமாங்க, டாக்டர் சொன்ன டைம் வந்துருச்சுல்ல. அர்ச்சனாவை கூட்டிட்டு போகணும்ல. அண்ணா. வாங்க மேடம், இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். வா. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குண்ணா. பயமா? இனிமே எதுக்கும் நீ பயப்படாத அர்ச்சனா. நமக்கு வந்த எல்லா கஷ்டங்களும் முடிஞ்சு போச்சு. இனிமே நமக்கெல்லாம் நல்ல நேரம் தாமா. ஆனாலும் தமைந்தி எதுவும் பண்ண முடியலையேங்க. இன்னும் அவ பழையபடிதானே இருக்கா. எல்லாத்துக்கும் போல அவளுக்கு ஒரு முடிவு வரும் சௌந்தர்யா. ரேஷ்மி எவ்வளவுலாம் தப்பு பண்ணா? உயிரோட இருக்கிற சக்தி செத்து போயிட்டான்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சால. அதுக்காக யாரோ ஒரு பொண்ணுக்கு காரியம் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம்ல, கடைசியில என்னாச்சு? அதே மாதிரிதான் தமயந்திக்கும். அவ பண்ண தப்புக்கெல்லாம் நிச்சயமா அவ அனுபவிப்பா. செஞ்ச வினைகளோட கணக்கு தீக்காம கடவுள் யாரையும் விட்டது கிடையாது. சரி அர்ச்சனா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரி அண்ணா. என்னம்மா, என்னாச்சுமா? அர்ச்சனா. என்ன அர்ச்சனா? அர்ச்சனா, அர்ச்சனா, என்னம்மா ஆச்சு? கொஞ்சம் புடி. அர்ச்சனா, அர்ச்சனா என்னாச்சு? என்னம்மா? பயப்படாத, ஒண்ணும் ஆகாதுமா. எனக்கு தெரிஞ்ச அவளுக்கு பெயின் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம டாக்டர் கிட்ட கூட்டிட்டு சரி போலாம். திலீப், திலீப். அர்ச்சனா கொஞ்சம் பொறுத்துக்கோ. அர்ச்சனா வாங்க திலீப். பெயினா இருக்குங்கறா, நம்ம ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடலாமா? வாங்க போலாம். நீங்க முதல்ல போய் கார் எடுங்க. அர்ச்சனா, நீ பயப்படாத அர்ச்சனா. பாத்து வாமா. சொந்த பந்தமானந்தம், சொந்த பந்தமானந்தம்.
என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது தனிமையை பத்தி தான். எப்பவுமே இந்த வீடு இப்படி இருந்ததே இல்லை. எனக்கு என்னவோ எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போயிட்ட மாதிரியே இருக்கு. அதுக்கு காரணம் நாம இல்லையே, அவங்க தானே. நம்மள அனுசரிச்சிருந்தா இங்கே இருந்திருக்கலாமே. போன்ல யாரு? இது என்னோட கிளைண்ட் தான். ரொம்ப ஏதாவது பேசி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அதான் கட் பண்ணிட்டேன். ஒரு விஷயங்க, நான் உங்ககிட்ட பொய் சொல்ல விரும்பல. இது வரைக்கும் இல்ல, இனிமேலும் சொல்ல மாட்டேன். உங்க பேருக்கு இந்த சொத்தெல்லாம் மாத்தி எழுதினது நான் தாங்க. தெரியும். தெரியுமா? எப்படி? பாட்டி இந்த சொத்தை எல்லாம் என் பேருக்கு எழுதி வைக்க ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க. இதுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நீ ஏதாவது பண்ணிருப்பேன்னு நினைச்சேன். அதனாலதான் நான் எதுவுமே பேசல. காரணம் இருக்குங்க. சக்தியை பொறுத்த வரைக்கும், பாட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா சொத்தையும் கண்ணன் பேருக்கு எழுதி வைக்கணும்னு பாக்குறாங்க. இப்ப சரிங்க, நாம எல்லாரும் ஒன்னா இருக்கோம். நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா நாம இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டி இருக்கும்ல. இது கூட நானும் யோசிக்கலைங்க. நீங்க தான் அன்னைக்கு அப்படி சொன்னீங்கல்ல, அதை வச்சுதான் நான் பண்ணேன். நான் என்ன சொன்னேன்? என்னங்க மறந்துட்டீங்களா? நாளைக்கு நமக்குன்னு ஒரு வாரிசு வருவானா, அவங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது. யாராவது ஒருத்தருக்கு சொத்து போயிட்டா மத்தவங்களுக்கு கோவம் வரும்னு நீங்க தானே சொன்னீங்க. உங்க எண்ணத்தை நான் செயல்படுத்தினேன், அவ்வளவுதான். இன்னொரு விஷயங்க, இங்க இருந்து போனாங்க சரி, அப்படி போனவங்க சௌந்தர்யா வீட்ல தங்கிருக்கலாம்ல. எதுக்காக அந்த சரவண வீட்ல போய் தங்கினாங்க? ஏற்கனவே அந்த அம்மா சக்தியை தப்பா பேசினவங்க தானே. அவங்க அங்க போய் தங்கறது நல்லாவா இருக்கு? சக்திக்கு ஒரு கேவலம்னா அது நமக்கும் தானங்க. யோசிச்சு பாருங்க. இந்த சொத்து உங்க பரம்பரை சொத்து. இது பாதுகாப்பா இருக்கணும்னா உங்க பேர்ல இருக்கிறது தான் சரி. கொஞ்சம் இருங்க, பேசிட்டு வந்துடுறேன். என்ன ரேஷ்மி, ஏன் அடிக்கடி போன் பண்ணிட்டு இருக்க? நான் செத்தாதான் வருவியா? என்ன சொல்ற? பின்ன நான் இங்க வைத்த வழியில துடிச்சிட்டு இருக்க, பக்கத்துலயும் யாரும் இல்ல. நீ பாட்டுக்கு என்ன விட்டுட்டு போயிட்ட. சீக்கிரமா என்ன கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட காட்டு. சரி சரி இரு, நான் வரேன். வாமா, பாத்து மெதுவா. பாத்து. அர்ச்சனா, ஒண்ணும் அர்ச்சனா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. கொஞ்சம் பொறுத்துக்கோ, வந்துட்டோம். சிஸ்டர், 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 பாருங்க. பாத்து மெதுவா வாங்க. அர்ச்சனா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. பாத்துமா. கொஞ்சம் பொறுத்துக்கோ ரேஷ்மி, இதோ ஹாஸ்பிட்டல் வந்துரும். என்னாச்சு உனக்கு?
டெலிவரி டைம் கூட வரல வலின்னு துடிக்கிற. நீ எப்படிலாம் நடந்துக்கணும்னு டாக்டர் சொன்னாங்கல்ல, அதையே நீ ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற? டாக்டர், உன் பக்கத்துல எல்லாம் என்னால எப்பவுமே இருக்க முடியாது ரேஷ்மி. அதனால நான் வேலைக்கு யாராவது ஆளை கூட்டிட்டு வரேன். மங்களம் நல்லா தானே கவனிச்சிட்டு இருந்தா. என்ன ரொம்ப அக்கறையா பாத்துக்கிட்டாலே, அவளே வீட்டுக்கு வர சொல்லாமே. பாம்பு படம் எடுத்தா அதை பார்க்க நல்லதா இருக்கும். ஆனா அது நெருங்கி போனா ஆபத்து. மங்களமும் அப்படித்தான். ஒருத்தர் மத்தவங்களுக்கு நல்லவங்களா இல்லைனாலும் அவங்களுக்காகவாவது நல்லவங்களா இருக்கலாம். ஆனா மங்கள அவளுக்கே நல்லவே இல்லையே. இனிமே இந்த ஆஸ்பத்திரிக்கு நம்ம அடிக்கடி வர்றது நல்லதில்ல. வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு இந்த டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு பாத்துக்கலாம். ஏ சக்தி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டு போறா. எதுக்கு? ஆ, ஆ, அது நம்ம அர்ச்சனாவும் மாசமா இருக்கால்ல, அவளை செக்கப்க்கு இங்க தான் கூட்டிட்டு வராங்க. அவங்கள யார் பார்த்தாலும் பிரச்சனை ஆயிடும். என்ன பிரச்சனை வரும்? அவங்களுக்கும் எனக்கும் தான் இப்ப எந்த சம்பந்தமும் இல்லையே. ஆ, உனக்கு இல்ல, ஆனா எனக்கு இருக்குல்ல. நானும் அந்த வீட்டு மருமகளாச்சே. என்னங்க, எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாத சௌந்தர்யா, அர்ச்சனாவுக்கு எதுவும் ஆகாது. நமக்கு என்னென்ன கஷ்டங்கள் கொடுக்கணும்னு கடவுள் நினைச்சாரோ அந்த கஷ்டங்களை எல்லாம் உனக்கும் எனக்கும் கொடுத்து முடிச்சிட்டாரு. இனிமே கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால அர்ச்சனாவுக்கு எந்த கஷ்டமும் வரப்போறதில்ல. டிரைவர், கொஞ்சம் சீக்கிரமா போங்க. சிஸ்டர், அர்ச்சனாக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப எதுவுமே சொல்ல முடியாது. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. என்னங்க, பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு. அங்க போய் அர்ச்சனாவுக்காக வேண்டிட்டு வந்துடுறாங்க. சரி சௌந்தர்யா, போயிட்டு வந்துடு. போயிட்டு வந்துடுறேன். சரி. திலீப், உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுனீங்களா? அப்பா கிட்ட மட்டும் பேசினேன். அம்மா கிட்ட நான் பேசுறதே இல்லை. அந்த வீட்டுக்கு நான் போறதில்ல. அந்த அளவுக்கு அவங்க கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க. அதுக்காக அவங்கள வெறுக்கலாமா? முறைப்படி பார்த்தா உங்க குழந்தை அவங்களுக்கு தான் சொந்தம். உங்க குடும்பத்தோட வாரிசு. அவங்களுக்கும் பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல. இது வரைக்கும் உங்க அம்மா எப்படி இருந்தாலும் சரி, இனிமே திருந்திடுவாங்க. நிச்சயமா அர்ச்சனாவோட குழந்தை அவங்கள மாத்திடும். நீங்க அப்பா அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. அப்படியே சக்தி கிட்டையும் சொல்லிடுங்க. சரிங்க. ரேஷ்மி, வா, பாத்து மெதுவா. டாக்டர், என்னம்மா, என்னாச்சு? பார்த்து மெதுவா கூட்டிட்டு வாங்க. சிஸ்டர், ஒரு பொண்ணு போறாங்களே, அவங்களுக்கு என்னாச்சு? ரொம்ப முடியல போல இருக்கு. அவங்க கர்ப்பமா இருக்காங்க. இந்த டைம்ல சின்ன சின்ன வலி வர்றது சகஜம்தான். இருந்தாலும் அவங்க பயப்படுறாங்க. கர்ப்பமா இருக்காளா?
தமயந்தியும் கூட வந்திருக்கா. அவளுக்கும் இவளுக்கும் என்ன லிங்க் இருக்கு? இவளையும் அவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரா. என்னங்க ஏங்க ம். இந்தாங்க. ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது அர்ச்சனா பத்தி ஏதாவது டாக்டர் சொன்னாங்களா? ஆ, இல்ல, இது அர்ச்சனாவை பத்தி இல்ல, ரேஷ்மியை பத்தி. ரேஷ்மியா? இப்ப என்னங்க அவளை பத்தி? நீ போன கொஞ்ச நேரத்துல ரேஷ்மிய தமயந்தி கூட்டிட்டு வந்தா. ரேஷ்மியை பார்க்கறதுக்கு உடம்புக்கு முடியாத மாதிரி தான் இருந்தா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்த நர்ஸு கிட்ட கேட்டேன். ரேஷ்மி கர்ப்பமா இருக்கிறதா சொன்னாங்க. அது எப்படிங்க? அவளுக்கு தான் இன்னும் கல்யாணமே நடக்கலையே. அங்க பாரு. சொந்த பந்தம் ஆனந்தம், சொந்த பந்தம் ஆனந்தம். தமயந்தி, நான் ரேஷ்மியை பார்க்கணும். அவ எங்க இருக்கா? எங்க இருந்தாலும் அவ பத்திரமா தான் இருப்பா. உங்களை விட எனக்கு அவ மேல அக்கறை இருக்கு. அக்கறை இருக்கிறதுனாலதான் அப்படி ஒரு காரியத்தை பண்ணியா? கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு ஒருத்தருக்கு வாடகை தாயாக்கி இருக்கிய. அதுவும் யார் எனக்கு பிடிக்காதோ அந்த மௌலிக்காக அப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்க எல்லாரும் எனக்கு எதிரிதான். அவங்கள பழி வாங்கறதுக்காக தான் அந்த வீட்டுக்குள்ள நான் நுழைஞ்சேன். அவங்களை பழி வாங்கினதுக்காக ரேஷ்மியை பலிகடா ஆக்குவியா? இதனால அவ வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? பிரேம கொலை பண்ண அது பழி வாங்கறதுக்காக. ஆனா இன்னி வரைக்கும் அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இப்பவும் அந்த கேஸ் மௌலி பேர்ல தான் இருக்கு. இன்னைக்கு வேணா வெளியில இருக்கலாம், நாளைக்கே மறுபடியும் உள்ள போயிடுவான். இத பாரு, நாம ரெண்டு பேரும் இந்த விஷயத்துல தலையிட்டு இருக்கோங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நீ ஒண்ணு வெளியே இல்லையே, அதே வீட்டுல மருமகளாத்தானே இருக்க. கல்கியை கையில போட்டுக்கிட்டு ஆபீஸ உன் பேர்ல எழுதி வாங்கிட்ட, பாட்டியை சரி கட்டி மொத்த சொத்தையும் உன் பேருக்கு எழுதி வாங்கிட்ட. இப்ப எல்லா சொத்துக்கும் நீதான் சொந்தக்காரி. நீ நினைச்சதான் நடந்துருச்சு. அப்புறம் எதுக்காக உன் விளையாட்டுக்கு ரேஷ்மியை எழுக்கிற? வேற யார் மூலமோ மௌலிக்கு ஒரு வாரிசு வரக்கூடாதுன்னுதான், அதனாலதான் அப்படி பண்ண. ஆனா இதையே காரணம் காட்டி அவ அந்த வீட்டுக்குள்ள நுழையலாம்ல. அதனால அவளுக்கு என்ன யூஸ்? அதான் மொத்த சொத்தையும் உன் பேருக்கு எழுதி வாங்கிட்டியே. எப்படியெல்லாம் இருந்தவர் ரேஷ்மி இப்படி உன்கிட்ட போய் ஏமாறுவான்னு நான் நினைக்கவே இல்லை. பிரேம விரும்பலா அவ செத்து போனதுக்கு அப்புறம் அவன் எதையும் சரவணகிட்ட இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் மேலே பாசத்தை வச்சா. ஆனா அத காரணமா வச்சு அவ வாழ்க்கையை அழிச்சிட்டியே. என்ன சும்மா அழிச்சிட்டேன்னு சொல்லாதீங்க. நான் பண்ணதுக்கும் காரணம் இருக்கு. நீங்க சொன்ன சரவண சாதாரணமானவன் இல்ல. பிரேமோட கொலையில நமக்கு சம்பந்தம் இருக்குன்னு அவன் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான். சரவண சந்தேகப்படுறானா? அவன் சந்தேகப்பட்டா அவனால் நிரூபிக்க முடியுமா? அதான் எல்லா தடையத்தையும் அழிச்சிட்டேனே. சரி, அவன் அப்படியே சந்தேகப்பட்டாலும் அவனுக்கும் ரேஷ்மிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவன் பேரை சொல்லி அவளை ஏமாத்தி இருக்க. அந்த பைத்தியக்கார பொண்ணு அதுக்கு சம்மதிச்சிருக்கா. தமேந்தி, என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். பயமே தெரியாம வளர்ந்தவன், எதுக்கும் துணிஞ்சவன். இன்னைக்கு நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிறே இந்த வாழ்க்கை, இது என் பொண்ணு ரேஷ்மி வாழ வேண்டிய வாழ்க்கை. அவளுக்கு கிடைக்காம போச்சு, பரவாயில்ல. ஆனா உன் பேர்ல இருக்கிற சொத்துல பாதிய நீ ரேஷ்மிக்கு கொடுக்கணும். கொடுக்கலன்னா நீ உயிரோட இருக்க மாட்ட. Mind it.